வெல்கம் டு ஈசன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் குரூப் 2 அண்ட் 2ஏக்கான கிளாஸஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குரூப் 2 அண்ட் 2ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இது தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து குரூப் 2 அண்ட் 2ஏ எழுதியிருப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் வந்து சப்ஜெக்ட்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்க வேர்பும் அக்ரி ஆகுதா, அதை வந்து நமக்கு வந்து அந்த மாற்றி கொடுத்துட்டு நம்ம வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் அப்டேட் பண்ண சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் கொடுக்காம கன்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பேசிக்காக வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான். ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் தான் இருக்குது. இதை வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பி ஃபார்ம் வேர்ப்ஸ், அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிஃபார்ம் வேர்ப்ஸோட பேசிக்காக நம்ம இப்போ வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஆம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐ கூட யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் ஏ டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஆம்ன்றது ஒரு சிங்குலர். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் சிங்குலர். எங்க யூஸ் பண்ணுவோம் இஸ் வந்து ஹி, ஷி, இட் இது எல்லாமே வந்து சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து இஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ரீடிங் எ புக். ஸோ ஷீ வந்திருக்கு. ஸோ வந்து சிங்குலர். இஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ன்றது ஒரு ப்ளூரல். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். வி, யூ, தே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூரல் நவுன். ஸோ ப்ளூரல் நவுனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ் அண்ட் வேர். வாஸ் வந்து சிங்குலர், உங்களுக்கு வேர் வந்து ப்ளூரல். வாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ஆப்சன்ட் எஸ்டர்டே. ஸோ எஸ்டர்டே அப்படின்னா பாஸ்ட் டென்ஸு. ஸோ அதனால நம்ம இங்கே வந்து வாஸ் யூஸ் பண்ணிடுறோம். ஸோ வாஸ்ன்றது சிங்குலருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேர் யூஸ் பண்ணணும். ஸோ இதுவுமே வந்து வேறுமே வந்து உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஈவினிங்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாஸ்ட்டை குறிக்கிற வந்து ஒரு வேர்டு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வேர். ஸோ வி, வேர். வீனா ப்ளூரல். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வேர்புமே வந்து அதை அக்ரி பண்ணிடணும். ஸோ அதனால தான் இதுக்கு பேரே வந்து நமக்கு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்கா வந்து நீங்க வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதுல ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன், சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் வேர்ப். ஸோ ஒரு நவுன் நவுனை வந்து எப்படி வந்து ப்ளூரல் நவுனா, சிங்குலர் நவுனா எப்படி ப்ளூரல் நவுனா மாற்றணும், அதே மாதிரி ஒரு சிங்குலர் வேர்பை எப்படி ப்ளூரல் வேர்பா மாற்றணும், இந்த மாதிரி வந்து பேசிக்கா நீங்க தெரிஞ்சிருந்தா தான் அந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் உங்களுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் லெவல்ல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு நவுன் இருக்கு. அந்த நவுனை வந்து இப்போ நம்ம வந்து ப்ளூரல் நவுனா மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பேர்டு அப்படின்னு இருக்குன்னா அது வந்து ஒரு சிங்குலர் நவுன். இதே நம்ம வந்து நீங்கள் ப்ளூரலாக மாற்ற சொன்னீங்க என்ன பண்ணுவீங்க, எஸ் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அது கூட வந்து எஸ் ஆட் பண்ணால் அது வந்து ப்ளூரலாக மாறிடும். ஸோ அதான் நம்ம ஸ்கூல் லெவலில் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார் இருக்கு. காரு கூட எஸ் ஆட் பண்ணிச்சு எஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ப்ளூரல் நவுனாக மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக். டாக்னு கொடுத்துருக்காங்க. டாக் கூட நீங்கள் ப்ளூரல் நவுனாக மாற்றிங்கன்னா எஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் ப்ளூரல் நவுனாக மாறும். ஸோ சேம் தான். இது கொஞ்சம் வித்தியாசமாகும். சைல்டு நீங்கள் நம்ம இங்கே வந்து எஸ் ஆட் பண்ணால் தப்பு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா சில்ட்ரன். ஸோ ப்ளூரலாக மாற்றணும் அப்படின்னா சில்ட்ரன். ஸோ இது வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவுன் நவுன் வேர்ட்ஸ். ஓகேவா? அதாவது பெயர் சொல். ஸோ இந்த ரூல் வந்து அப்படியே வந்து நமக்கு மாறி இருக்கும் வேர்ப்ல. வேர்ப் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க எஸ் ஆட் பண்ணாதான் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்குலர் வேர்ப். அதே மாதிரி வந்து எஸ் ஆட் பண்ணீங்கன்னா தான் வந்து பிளேஸ் கூட இப்போ எஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் சிங்குலர் வேர்ப். ஸோ சேம் ரூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணுவோம், நான் எஸ் ஆட் பண்ணா அது வந்து ப்ளூரல் நவுன் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம வேர்பில் வந்து எஸ் ஆட் பண்ணால் தான் அது வந்து சிங்குலர் வேர்ப். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளூரல் வேர்பில் எஸ் எங்கேயுமே வராது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்காக நம்ம இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு நவுன், ஸோ சிங்குலர் நவுனை ப்ளூரல் நவுனாக மாற்றணும் அப்படின்னா அது கூட எஸ் ஆட் பண்ணணும்.
ஸோ அப்போ அது வந்து நவுனுக்கு மட்டும் தான் அது பொருந்தும். ஸோ இதே நீங்கள் வேர்பை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேர்ப்ல வந்து எஸ் இருந்தால் தான் அது சிங்குலர். எஸ் இல்லைன்னா அது வந்து ப்ளூரல். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. எஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ வந்து அது வந்து கண்டிப்பாக ப்ளூரல் நவுனாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பீங்க. அந்த அது வந்து வேர்ப். ஓகேவா? நீங்கள் இப்போ ரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எஸ் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிங்குலர் வேர்ப். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த டாக் ரன்ஸ் இன் த பார்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்ன்றது தான் இந்த இடத்துல வந்து நவுன், அதாவது சிங்குலர் நவுன். ரன்ஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர் வேர்ப். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் சேம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த டாக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் நவுன். இந்த இடத்துல ரன்னுன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் வேர்ப். ஓகேவா? இதில் வந்து நம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டை நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைல்டுன்னு கொடுத்துருக்காங்க. சைல்டு அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா சிங்குலர் நவுன் வரும். பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சிங்குலர் வேர்ப் வரும். ஸோ அதே மாதிரி தான் சேம் இங்கே சில்ட்ரன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளூரல், சிங்குலர் ப்ளூரல், ப்ளூரல் நவுன். அதே மாதிரி வந்து பிளேன்னு கொடுத்துருக்காங்க. பிளே அப்படின்னா ப்ளூரல் வேர்ப். ஸோ எல்லாமே உங்களுக்கு அதே கான்செப்ட்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த பேர்ட் சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னா பேர்டுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர் நவுன், சிங்ஸ்ன்றது சிங்குலர் வேர்ப். ஸோ பேர்ட்ஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ப்ளூரலில் வரும். ப்ளூரல் நவுன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் வேர்ப். ஓகேவா? சேம். ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து தெளிவாக இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஃபுல்லாகவே இந்த சப்ஜெக்ட் வெர்ப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பேசிக்காக நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஒரு வீடியோவில் ஒரு ஒரு ரூல்ஸாக பார்க்கலாம். ஸோ ரூல் நம்பர் 1, சப்ஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ப் மஸ்ட் அக்ரி இன் நம்பர். ஸோ இதான் இன்னைக்கு பார்க்க போகிற ரூல் நம்பர் 1. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் அதோட நம்பரில் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா த கேட் மியாவ்ஸ் வென் ஹி இஸ் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேட்டுன்றது ஒரு கேட் தான் சொல்றாங்க, சிங்கிள் கேட், ஒரு சிங்குலர் நவுன். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் சிங்குலர் நவுன் வந்தா அப்படிங்க என்ன நம்ம வேர்ப்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு கேட் தான் இருக்கு. ஸோ கேட் மியாவ்ஸ் வென் ஹி இஸ் ஹங்க்ரி. ஸோ சிங்குலர் வேர்ப். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா த கேட்ஸ் மியாவ் வென் தே ஆர் ஹங்க்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் நவுன் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளூரல் நவுன் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ப், இந்த நவுன் வந்து கண்டிப்பாக இந்த வேர்பை அக்ரி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். கொடுத்துருக்க நவுன் வந்து சிங்குலராக இருக்கா ப்ளூரலாக இருக்கான்னு பார்த்துட்டு அது பக்கத்தில் வர வேர்பு வந்து அதை அக்ரி பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையும் அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த கேட் மியாவ்ஸ் வென் ஹி இஸ் ஹங்க்ரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா த கேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரூல் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூல் 2க்கு போயிடலாம். ரூல் 2ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ த வேர்ப் இஸ் ப்ளூரல் இஃப் டூ சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜாயின்டு பை அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேர்பு வந்து ப்ளூரலா இருக்கும். எப்போ அப்படின்னா ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு நடுவில் அண்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், வேர்பு ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா த மேன் அண்ட் தி உமன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நடுவில் வந்து அண்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு நவுன் இருக்கு. இங்க ஒரு நவுன் இருக்கு, இங்க ஒரு நவுன் இருக்கு. ஸோ ரெண்டு நவுனுக்கு நடுவில் ஒரு அண்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றாங்க, வேர்பு வந்து ப்ளூரலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, அப்போ ஆப்வியஸா என்னவா இருக்கும், ப்ளூரலா இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், வேர் யூஸ் பண்ணணும். ஸோ த மேன் அண்ட் த உமன் வேர் லேட் ஃபார் த அப்பாயின்மெண்ட். ஸோ இதுதான் ரூல் 2. ஸோ இதோட ரூல் 2 வந்து முடிஞ்சது. நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரூல் 3 பார்க்கலாம். ரூல் 3 என்ன சொல்றாங்கன்னா த verb is singular if two subjects refers to the same person or thing and are joined by and. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா verb வந்து சிங்குலர் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அப்படின்னா அதாவது ஒரு ஒரு சேம் பர்சன் ஆர் சேம் திங்கை வந்து டினோட் பண்றது. அப்ப இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி அப்படின்னா விக்கெட் கீப்பர் அண்ட் கேப்டன் ஆஃப் சிஎஸ்கே டீம் இஸ் தோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
சிஎஸ்கே டீமோட விக்கெட் கீப்பரும் யார் தான், கேப்டனும் யார் தான், தோனி. அதாவது இப்போ ரித்துராஜ் இருக்காரு, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, தோனி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இம்ப்ளை பண்ணுறது யாருன்னா ஒரு சேம் பர்சனை தான் இம்ப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், இஸ் யூஸ் பண்ணுறோம், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பேசுறது வந்து ஒரு ஆளை பற்றி தான் பேசுகிறோம், அவரை பற்றி தான் சொல்கிறோம். ஸோ அப்போ அப்படின்றப்போ நம்ம என்ன சொல்லணும், இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் மீனிங் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் அண்ட் ஜெல்லி இஸ் மை ஃபேவரட் சாண்ட்விச் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட் சாண்ட்விச் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து தனித்தனியாக பார்க்கக்கூடாது, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைண்டாக தான் பார்க்கணும். ஸோ சாண்ட்விச் இருந்துச்சு, ஒரு பட்டர் இருந்துச்சுன்னா அது நடுவில் ஜெல்லி இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு சிங்கிள் சாண்ட்விச்சாக தான் அவங்க இந்த இடத்துல கன்வே பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றப்போ அதை வந்து அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வேர்பு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மள வந்து ஒரு ரெண்டா கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மீன் பண்ணுறது ஒன்று தான். ஸோ இதுதான் வந்து ரூல் 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூல் 4. ரூல் 4 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா when two subjects are connected by either or, neither or, not only but also, the verb agree with the subject close to it. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆம், வரக்கூடிய வேர்புக்கு முன்னாடி எய்தர் ஆர், நெய்தர் நார், நாட் only பட் ஆல்சோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெர்புக்கு பக்கத்துல இருக்க நவுன் வந்து என்னன்னு பார்க்கணும், சிங்குலரா இருக்கா ப்ளூரலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அப்படின்னு எய்தரான்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்துல இருக்க அந்த நவுனுக்கு நியர்பை, அந்த வேர்புக்கு நியர்பை இருக்க நவுன் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து கேட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த கேட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளூரல் நவுன். ஸோ ப்ளூரல் நவுன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடணும், ஆல்ரெடி ப்ளூரல் நவுன் வந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். ஸோ எய்தர் த டாக் ஆர் தி கேட்ஸ் ஆர் பார்க்கிங். ஸோ இதுதான் வந்து கரெக்டான வந்து சென்டென்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெய்தர் த டாக் நார் த கேட்ஸ் ஆர் பார்க்கிங். ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேர்புக்கு பக்கத்தில் வந்திருக்க நவுன் இன்னும் ப்ளூரல் நவுனா சிங்குலர் நவுனான்னு பார்க்கணும். ஸோ ஆர் கேட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரலாக தான் இருக்கு, எஸ் இருக்கு. ஸோ இது வந்து நவுனு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எஸ் நவுனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ப்ளூரல். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி த கேட்ஸ் பட் ஆல்சோ த டாக் இஸ் பார்க்கிங். ஸோ இந்த இடத்துல ஏன் இஸ் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன டாக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்னா என்ன சொல்றாங்க, சிங்குலர் நவுனை டினோட் பண்ணுது, ஒரே ஒரு டாக். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு டாகை பற்றி சொல்றதுனால அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து இஸ். ஸோ அந்த வேர்புக்கு பக்கத்தில் இருக்க நவுனை தான் பார்க்கணும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தப்பு, இதை இதை நம்ம பார்த்து போடக்கூடாது. ஸோ அந்த வேர்புக்கு பக்கத்தில் என்ன நவுன்ஸ் இருக்கோ அதோட சிங்குலர் ப்ளூரல் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து அந்த வெர்புக்கான ஆன்சரை நீங்கள் போடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 4. அடுத்தது வந்து நம்ம ரூல் நம்பர் 5 பார்க்கலாம். ரூல் நம்பர் 5ல என்ன சொல்றாங்க அப்படின்னா த verb is singular for titles of books and movies. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டைட்டில், ஒரு புக்கோட டைட்டிலோ இல்லை மூவியோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. த பேர்ட்ஸ் இஸ் எ ஸ்கேரி மூவி. ஸோ த பேர்ட்ஸ்ன்றது ஒரு மூவியோட நேமு. ஸோ மூவி நேம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன வேர்ப் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பேர்ட்ஸ் இங்கே ப்ளூரலிட்டி இருந்தாலுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, த பேர்ட்ஸ்னு இருக்கு சார், இது வந்து ப்ளூரல் நவுன் தானே, அங்கே ஏன் நம்ம வந்து ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஆறுன்னு போட்டோம் அப்படின்னா தப்பு. ஸோ ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரூல் நம்பரில் என்ன சொல்லியிருக்காங்க, த வேர்ப் இஸ் சிங்குலர் ஃபார் டைட்டில் ஆஃப் புக்ஸ் அண்ட் மூவிஸ். ஸோ த பேர்ட்ஸ் இஸ் ஏ ஸ்கேரி மூவி அப்படின்றது தான் கரெக்டான மீனிங்காக இருக்கும். த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னி அதே மாதிரி சேம் தான். டைட்டில் ஆஃப் புக்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல கம்பல்சரியாக நம்ம வந்து இந்த வேர்ப் வந்து சிங்குலர் இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, மீன் பண்ணியிருந்தாலுமே ப்ளூரல் மீன் பண்ணியிருந்தாலுமே அவெஞ்சர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் மீனிங் மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து இஸ் தான் யூஸ் பண்ணணும். த அவெஞ்சர்ஸ் இஸ் அன் ஆக்ஷன் பேக்டு மூவி. ஸோ அவெஞ்சர்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிடும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தப்பு. ஸோ நம்ம வந்து verb is singular for டைட்டில் ஆஃப் புக்ஸ் அண்ட் மூவிஸ், இது மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த ரூல் நம்பர் 5ல ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் நான் மேக்ஸிமம் எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம வெளியில இருந்து எடுத்திருக்கோம். பட் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் இருக்க அந்த ரூல்லாம் நம்ம வந்து எடுத்து நம்ம இப்போ கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரூல் நம்பர் 6, யூஸ் எ சிங்குலர் verb
when the m- members of the group are acting together as a unit. Use a plural use a plural verb when the members of the groups are acting as a individual. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ரெண்டு ரூல் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கலெக்டிவ் நவுன் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஒரு ஒரு கப்புள்ன்றது ஒரு கலெக்டிவ் நவுன் சொல்லலாம். ஸோ ரெண்டு பேர் இப்போ எக்ஸாம்பிள் கப்புள்னா என்ன யாரை சொல்லுவோம்? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க சொல்லுவோம். ஸோ இப்போ அவங்கள பற்றி அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா த கப்புள் ஈட்ஸ் அவுட் ஒன்ஸ் ஏ மந்த், அதாவது மாசத்துக்கு ஒரு நாள் வெளியில போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது ரெண்டு பேரு, பட் ஆனால் அவங்க பண்ற வேலை என்னன்னா ஒன்று தான். ஸோ என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் ஒண்ணா போய் வெளியில சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஒண்ணா இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல வந்து அவங்க சிங்கிள் யூனிட்டா தான் யூஸ் பண்ணணும். அதாவது சிங்கிள் யூனிட்டா யூஸ் பண்ணணும், கலெக்டிவா இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈட்ஸ் வேர்புமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்குலர்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரா இருந்தாலும் அவங்க வந்து ஒண்ணா தான் போய் சாப்பிட்றாங்க அப்படின்ற மீன் பண்ணி வர்றதுனால அவங்கள வந்து சிங்கிள் யூனிட்டா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வேர்ப் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல த கப்புள் ஈட் அவுட் ஒன்ஸ் ஏ மந்த்னு போட்டால் கண்டிப்பாக அது வந்து தப்பு. ஏன்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒண்ணா வெளியில போய் சாப்பிட்றாங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம வந்து அவங்கள வந்து கலெக்டிவான மீனிங்ல தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்குலர் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த கப்புள் ஆர் டேக்கிங் எ செப்பரேட் கார் டு ஒர்க் டுடே. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா த கப்புள் ஆர் டேக்கிங் செப்பரேட் கார்ஸ் டு ஒர்க் டுடே. அதாவது என்ன பண்றாங்க, கப்புள் இருக்காங்க, அவங்க ஒர்க்குக்கு தனித்தனியா கார் எடுத்துட்டு போறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அவங்க கப்புள் தான், பட் ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஆளுக்கு ஒவ்வொரு கார் எடுத்துட்டு போறாங்க. ஹஸ்பண்ட் ஒரு கார் எடுத்துட்டு போறாரு, ஒய்ஃப் ஒரு கார் எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க பண்ற ஆக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு வேலையை செய்றாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியா செய்றாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா கொஸ்டின்ஸ்ல நீங்க என்ன மாதிரி வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து மேல எப்படி சொல்லியிருந்தேன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன். அதாவது என்ன சொல்றேன், மேல என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு பேருமே வந்து ஒண்ணா ஒரு வேலைய செய்றாங்க. இந்த இடத்துல வந்து 2 பேரும் செப்பரேட்டா ஒரு வேலைய செய்றாங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஒரு இண்டிவிஜுவல், அவங்க ஒரு இண்டிவிஜுவல், இவங்க ஒரு இண்டிவிஜுவலா பார்க்கணும். ஸோ இந்த அப்ப வந்து 2 பேர் ஆயிட்டாங்க. ஆனா கப்புள் தான். பட் ஆனா இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, ப்ளூராலிட்டி தான் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து த கப்புள் ஆர் டேக்கிங் செப்பரேட் கார்ஸ் டூ ஒர்க் டுடே. ஸோ அந்த இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து தப்பு. ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த லைன்லயே பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் கார்ஸ் டூ ஒர்க் டுடே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூல் நம்பர் 6. நெக்ஸ்ட் வந்து ரூல் 7. when using and with distributive adjective the verb should be still be singular. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் முன்னாடி நடுவுல அண்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த verb என்ன வரணும், சிங்குலர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னது, ஈச், எவரி, எய்தர், நெய்தர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது அண்டு when using அண்டு வித் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் அண்டு வந்துச்சு அப்படின்னா, அதாவது ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்திருக்கு, நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேர்ப் வந்து சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா எய்தர் நெய்தர்னு கொடுத்துருக்காங்க, நடுவில் வந்து அண்டு ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கம்பல்சரியாக என்ன பண்ணணும், வேர்ப் வந்து சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஈச் பாய் அண்ட் ஈச் கேர்ள். ஸோ ஈச்ன்றது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்ஜெக்டிவ். ஸோ நமக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் ரூல் தான் எவரி பாய் அண்ட் எவரி கேர்ள். ஸோ எவரின்றதுமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்ஜெக்டிவ். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 7 ரூல் பார்த்துருக்கோம். ஸோ 7 ரூலுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய ரூல்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு 10 ரூலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸஸோட ஹோம்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த நான் இப்போ எடுத்த அந்த 7 டாப்பிக்கோட மாடல் தான். நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சரை வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இதுக்கான ஆன்சரும் ப்ளஸ் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன்.
ஸோ நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்ல எல்லாமே வந்து நம்ம கிராமர் டாபிக்கோட நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2ஏக்கான கிராமர் கிளாஸை ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து கிராமர் கிளாஸாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.